ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 240 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 4 முதல் 12 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 40 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 45 முதல் 47 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். தாங்க முடியாத மனித தன்மையற்ற சுமைகளை மற்ற மக்களின் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் இந்த சுமைகளை தொடவும் கூட ஒரு விரலையும் அசைக்க மாட்டார்கள். அவற்றை அவர்கள் சுமக்கவோ வாய்ப்பே இல்லை. அவர்களுடைய வாழ்வின் விதியானது அவர்களுடைய செயல்களுக்காக பார்க்கப்படவும் கவனிக்கப்படவும் ஆர்ப்பரித்து பாராட்டப்படவும் வேண்டியதாய் இருக்கிறது என்றும், அவற்றால் தாங்கள் காணப்படுவதற்கும் அதனால் போற்றப்படுவதற்கும் பொருத்தமான முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் நேசத்தின் திருச்சட்டத்தை மீறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களை பிரத்யேகமானவர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். தங்கள் பிரிவை சேராதவர்களை அவர்கள் நிந்தித்து வெறுக்கிறார்கள். போதகர்கள் என்ற பெயரை எதிர்பார்க்கிறார்கள். தங்கள் சீடர்கள் கடவுளுக்கு தராத ஒரு வழிபாட்டை தங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்கள் ஞானம் மற்றும் வல்லமையின் காரணமாக அவர்கள் தங்களை கடவுளர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய சீடர்களின் இருதயங்களில் அவர்கள் தந்தையர்களுக்கும் தாய்மாருக்கும் மேலானவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். தங்கள் போதகம் கடவுளின் போதகத்தை விட மேலானது என்று சாதிக்கிறார்கள். அது உண்மையான வேத பிரமாணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தாலும் அது எழுத்து பிசகாமல் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனால் பாலஸ்தீனம் முழுவதன் மீதும் ஆதிக்கம் செலுத்துகிற பெரிய கெர்மோனோடு ஒப்பிடும் போது இந்த குன்று எவ்வளவு சிறியதோ அதைவிட அவர்களுடைய போதகம் உண்மையான போதகத்தை விட மிக சிறியதாக இருக்கிறது. அவர்கள் பதிதர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அஞ்ஞானிகளை போல் அவர்களில் சிலர் மனித உயிர் கூடு விட்டு கூடுபாயும் வித்தை எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை நம்புகிறார்கள். அதே வேளையில் மற்றவர்கள் முந்தினவர்கள் ஒப்புக்கொண்டவற்றை மறுக்கிறார்கள். நடைமுறை நோக்கங்களுக்காக இல்லை என்றாலும் நிஜத்தில் வழிபாடு செலுத்தப்பட வேண்டியவராய் இருக்கிற ஒரே கடவுளாகிய தம்மை பற்றி அவரே வரையறுத்து கூறிய போதும் தந்தையரும் தாய்மாரும் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார்கள். அந்நிலையில் தெய்வீகமானவராக இல்லாத ஒரு போதகருக்கு கீழ்ப்படிவதை விட அதிகமாக பிள்ளைகள் பெற்றோருக்கே கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் கூறிய போதும் ஒரு விசுவாச கொள்கையாக கடவுள் தாமே தந்திருக்கிற காரியத்தை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஏனெனில் என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகமாக நேசிக்கிறவர்கள் கடவுளின் ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று நான் இப்போது சொல்லும் போது உங்கள் மனங்களுக்குள் உங்கள் உறவினர்களை பற்றிய அலட்சிய மனப்பான்மையை ஊற்றுவதற்காக அப்படி சொல்லவில்லை. ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை தரவும் அவர்களுக்கு உதவவும் வேண்டும். அல்லது இது கோவிலுக்குரிய பணம் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய மறுப்பதோ, என் பதவி என்னை தடுக்கிறது என்று சொல்லி
அவர்களை உபசரிக்க மறுப்பதோ? நீங்கள் போதகரை நேசிப்பதால் நான் உங்களை கொலை செய்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய உயிரை எடுப்பதோ நியாயமானது அல்ல. மாறாக நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்கள் உறவினர்களை நீதியுள்ள நேசத்தை கொண்டு, அதாவது வாழ்வின் வழியில், அதாவது என் வழியில் நேசியுங்கள். உங்களை பின் செல்லாமல் இருப்பதன் மூலம் பாவம் செய்து துயரம் அளிக்கிற உறவினர்களை வெறுக்காமல் பொறுமையும் சாந்த குணத்தில் பலமுள்ள நேசத்தை கொண்டு நீங்கள் அவர்களை நேசிக்கும்படி சொல்கிறேன். குடும்ப சுயநலத்திற்கும் வன்முறைக்கும் பதிலாக என் சட்டத்தை தேர்ந்து கொள்வது எப்படி என்று அறிந்திருக்கிற நேசத்தை கொண்டு அவர்களை நீங்கள் நேசிக்கும்படியாக உங்கள் உறவினர்களை நேசியுங்கள். பரிசுத்தமான எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனாலும் சாக தயாராயிருங்கள், கொலை செய்வதற்கு அல்ல. நான் நிறுவ வந்திருக்கிற கடவுளின் ராஜ்யத்தின் மக்களாக நீங்கள் இருக்கும்படி கடவுளால் உங்களுக்கு தரப்பட்டுள்ள இறை அழைத்தலுக்கு துரோகம் செய்யுமாறு அவர்கள் உங்களை வற்புறுத்த விரும்பினால் அப்போது சாகவும் தயாராக இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்ட வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் கண்டு பாவிக்க வேண்டாம். தாங்கள் இணைந்திருப்பதாக பாசாங்கு செய்தாலும் அவர்கள் தங்களுக்குள் பிரிந்து கிடக்கிறார்கள். கிறிஸ்துவின் சீடர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மற்ற எல்லோருடனும் உண்மையாகவே இணைந்திருங்கள். தலைவர்கள் தங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்களிடம் கருணையோடு இருங்கள். அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் தங்கள் தலைவர்களிடம் கருணையோடு இருங்கள். என் ராஜ்யத்தை வெற்றி கொள்வதும் நித்திய தீர்வையின் நாளில் என் வலப்பக்கத்தில் இருப்பதுமாகிய உங்கள் ஒற்றுமையின் நோக்கத்திலும் நேசத்திலும் எல்லோரும் ஒன்றாயிருங்கள். பிளவுபட்டிருக்கிற ஒரு ராஜ்யமாக இராது, அது நிலைத்திருக்க முடியாது. ஆகவே என் பேரிலும் என் போதனையின் பேரிலும் உங்களுக்குள்ள நேசத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருங்கள். நேசமும் ஒற்றுமையும் உடுத்துகிற துணியில் சமநிலையும் செல்வத்தின் பகிர்வும் இருதயங்களின் சகோதரத்துவமும் கிறிஸ்தவனின் சீருடையாக இருக்கட்டும். ஏனெனில் அதுவே என் மக்களின் பெயராக இருக்கும். எல்லோரும் ஒருவனுக்காக, ஒருவன் எல்லோருக்குமாக இருங்கள். செல்வத்தை சொந்தமாக கொண்டுள்ளவன் அதை தாழ்ச்சியோடு கொடுப்பானாக. சொந்தமாக கொண்டிராதவன் தாழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வானாக. அவர்கள் தாங்கள் இருக்கிறதாக அறிந்திருக்கிறபடியே தங்கள் தேவையை சகோதரர்களுக்கு தாழ்ச்சியோடு விளக்கி கூறுவார்களாக. அவர்கள் தங்களை பொறுத்தவரை அப்படியே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சகோதரர்கள் தங்கள் சகோதரர்களின் தேவைகளை கருணையோடு கவனிப்பார்களாக. உங்கள் குரு அடிக்கடி பசியாகவும் குளிரோடும் இருந்தார் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் வேறு எண்ணில் அடங்காத தேவைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டிருந்தார். கடவுளின் வார்த்தையானவராகிய அவர் தம் தேவைகளை தாழ்ச்சியோடு மனிதருக்கு விளக்கி கூறினார். ஒரு வாய் தண்ணீராகிலும் கொடுப்பதன் மூலம் இரக்கம் உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு ஒரு வெகுமதி அளிக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். பெறுவதை விட கொடுப்பதே அதிக நல்லது என்பதை நினைவில் வையுங்கள். இந்த 3 சிந்தனைகளிலும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் என் தேவைகளை மற்றவர்களிடம் கேட்டேன் என்பதை ஏழைகள் நினைவு கூர்ந்து அவமான உணர்வுக்கு இடம் கொடாமல் தங்களுக்கு வேண்டியதை கேட்கும் பலத்தை பெற்றுக் கொள்வார்களாக. மேலும் ஆடுகள் மேய்க்க உதவும் நாய்களுக்கு கொடுக்கப்படும் இடமும் உணவும் கூட மானிட மகனுக்கு மறுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து தங்களுக்கு மறுக்கப்படும் போது
அவர்கள் மன்னிப்பார்களாக. சாத்தான் மனிதர்களிடம் எதன் மீது ஏக்கத்தை தூண்டுகிறானோ, எது உலகத்தின் பெரும் துயர நிகழ்வுகளில் 10 இல் 9 நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிறதோ, அந்த இழிவான பணம் அன்பின் காரணமாக கொடுக்கப்படும் போது அது பரலோக தன்மையுள்ள அழியாத ரத்தினமாக மாறுகிறது என்பதை நினைத்து பார்த்து செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை பகிர்ந்தளிப்பதில் தாராளம் உள்ளவர்களாய் இருப்பார்களாக. உங்கள் புண்ணியங்களால் உடுத்தப்பட்டிருங்கள். அவை ஏராளமாக பலதரப்பட்டவையாக, ஆனால் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்தவையாக இருக்கட்டும். அவர்கள் வேத வாக்கியங்கள் அடங்கிய மிக அகன்ற தோர் பேழைகளையும் குஞ்சங்கள் உள்ள மிக நீண்ட அங்கிகளையும் அணிகிறார்கள். ஜப கூடங்களில் முதல் இருக்கைகளை விரும்புகிறார்கள். சந்தை சதுக்கங்களில் மற்றவர்கள் அடிமைகளை போல தங்களை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்களால் ராபிகள் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். உங்கள் குரு ஒருவரே, அவரே கிறிஸ்து. எதிர்காலத்தில் புதிய வேத பாரகர்களாக இருக்க போகிற நீங்கள், நான் என் அப்போஸ்தலர்களும் சீடர்களும் ஆகிய உங்களைத்தான் இப்படி சொல்கிறேன். நானே உங்கள் போதகராக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்திருங்கள். நான் உங்கள் மத்தியில் இல்லாமல் போகும்போதும் நான் மட்டுமே உங்கள் ஒரே போதகராக இருப்பேன். ஏனெனில் ஞானம் மட்டுமே போதிக்கிறது. ஆகவே போதகர்கள் என்று பிறர் உங்களை அழைக்க அனுமதிக்க வேண்டாம். ஏனெனில் நீங்களே சீடர்களாகத்தான் இருக்கிறீர்கள். தந்தையர்கள் என்று அழைக்கப்படுவதாக பாசாங்கு செய்ய வேண்டாம். பூலோகத்தின் மீது யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம். ஏனெனில் சகல மனிதருக்கும் பிதாவாக இருப்பவர் ஒருவரே. அவரே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவானவர். இந்த சத்தியம் நீங்கள் எல்லோரும், அதாவது வழி காட்டுகிறவர்களும் வழி நடத்தப்படுகிறவர்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களைப் போல இருக்கிறீர்கள் என்று உணரச் செய்வதன் மூலம் உங்களை ஞானமுள்ளவர்கள் ஆக்குவதாக. ஆகவே நல்ல சகோதரர்களைப் போல் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். வழி நடத்துவோரில் யாரும் தங்களை வழிகாட்டிகள் என்று மற்றவர்கள் அழைப்பதை அனுமதிக்க கூடாது. ஏனெனில் உங்கள் வழிகாட்டி ஒருவரே, அவரே கிறிஸ்து. உங்களில் மிக பெரியவன் உங்கள் ஊழியனாக இருப்பானாக. கடவுளின் ஊழியர்களின் ஊழியனாக இருப்பவன் தன்னை தானே தாழ்மைப்படுத்திக் கொள்வதில்லை. மாறாக கருணை உள்ளவராகவும் தாழ்ச்சி உள்ளவராகவும் ஆதாமின் மாம்சத்தில் என் சகோதரர்களாக இருந்தவர்களை நேசிக்கவும் கடவுள் என்ற முறையில் எனக்குள்ள வல்லமையை கொண்டு அவர்களுக்கு உதவவும் எப்போதும் சித்தமாய் இருந்தவருமாகிய என்னை அவன் கண்டு பாவிக்கிறான். மனிதருக்கு ஊழியம் செய்வதன் மூலம் என்னில் தெய்வீகமாக இருப்பதை நான் தாழ்மைப்படுத்தவில்லை. ஏனெனில் மனிதர்களை அல்ல, மாறாக மிக அதிகமாக மனித ஆசாபாசங்களை, எல்லாவற்றிற்கும் முதலில் மூடத்தனமான அகங்காரத்தை அடக்கியாள தெரிந்தவன் ஒரு உண்மையான அரசராக இருக்கிறான். இதை நினைவில் வையுங்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 240 மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.